கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவர் ஒரு ஊசியை போட்டு 2 கேப்சூலை கொடுத்து பிள்ளைக்கு காலம்புற ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டின்னு கொடுத்துருவாங்களாங்க? ஏன் சொல்லுங்கள். டெஸ்ட் பண்ணுவாங்களா? டயக்னோஸ் பண்ணுவாங்களா? போகாது. அது என்ன பண்ணுவீங்க? பீரியாடிக் இல்லையா? ஆமாம் ஆமாம், பீரியாடிக். அதுக்குன்னே ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண மாட்டார், குழந்தைய மட்டும்தான் என்ன செய்வாருங்க? ஆமாம், பார்ப்பார். அந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் அப்படியெல்லாம் நான் பார்த்து தான் அந்த குழந்தைக்குரியதை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி என்ன செய்ய முடியாது. ஆமாம், எங்களுக்கு நல்ல ஒரே பிள்ளையாக இருக்குதுன்னு சொல்லி 4 மாதம் பிள்ளைக்கு கொண்டு பிரியாணியெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஆமாம், ஊட்ட முடியாது. அதுக்கு பால் தான் தேவை. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம், அதை தான் கொடுக்க முடியுமே தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது. காரணம், கொஞ்சம் அடல்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, எதை வேண்டுமானாலும் நாம் கொடுக்கலாம். ஏன் என்று சொன்னால் இப்போ என்ன செய்யக்கூடுவாங்க, தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல தான் நம்முடைய செயல்களும் பேச்சு பழக்க வழக்கங்களும் சிந்தனைகளும் என்ன செய்யுதுங்க, மாறுபாடாக காணப்படுகிறது. ஆமே ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குழந்தைக்குரிய ஒரு அனுபவங்களில் இருந்து ஒரு அடல்ட்டுக்கு மாறும் பொழுது குழந்தைக்கேற்ற காரியங்கள் இல்லாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு வயதுக்கு வந்தவர்களுக்கான காரியங்களை செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஆமேன் ஆமேன். அதுக்கு தான் நம்ம சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியும். அதில் என்ன சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைகளுடைய வளர்ச்சி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வளரும், அந்த பிள்ளைகளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அதனுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அது எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வளரும் அப்படிங்கிறத சைக்காலஜியில் என்ன செய்வாங்க, அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது டெவலப்மெண்ட்ஸ் சைக்காலஜி இல்லைங்களா, அதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க, அது நீங்கள் தெரியும் எப்படி அது டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுலாம் அதில் நிறையா வரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே குழந்தைக்கான காரியத்தை மட்டும் குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும், அடல்ட்டுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதே பெரியவங்களுக்கு கொண்டு போய் நின்று இல்லைப்பா உனக்கு பால் மட்டுமே கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஆமாம் கட்டுப்படி ஆகாது. உங்களுக்கு பால்லாம் தேவையில்லை, நல்ல திடமான ஆகாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆமேன். ஆகவே நாம் குழந்தைகளாக இருக்கிறோமா அல்லது ஒரு அடல்ட்டாக ஒரு நல்ல ஆண்மை பொருந்திய அல்லது வளர்ச்சிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா, அதை பற்றி தான் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோங்க, தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே நாங்கள் குழந்தையாக இருக்கிற காரியங்கள் மாறி ஆண்டவரே ஒரு பூரண புருஷராகும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாங்கள் அதிகமாக வளர தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும் போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். தியானிக்கிற வசனங்கள் நல்ல நிலத்தமாகிய இருதயத்தில் விதைக்கப்பட்டு நல்ல பலன் கொடுக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒரு சில வசனங்களை நாம் அதற்காக வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 to 2 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்நாட்களில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது எதை பண்ணாங்க, பிரசங்கித்தாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது, உபதேசம் என்கிற ஒரு காரியத்தை குறித்தும் சுவிசேஷம் என்கிற ஒரு காரியத்தை குறித்தும் இந்த நாட்களில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ உபதேசம் என்கிற ஒரு காரியத்தையும் சுவிசேஷம் என்கிற காரியத்தையும் இதில் திரும்பி வருகிறதை பார்க்குறோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். பின்பு
சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அறிவித்திருக்கிறார், உபதேசங்களை செய்திருக்கிறார், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த காரியத்தில் பார்க்குறோம், சுகமாக்குற காரியங்கள் எல்லோருக்கும் நமக்கு என்ன செய்யுங்க, தெரிந்திருக்க ஒன்று தான் இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும், வியாதி இருந்தால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? ஆமாம், சுகமாக்குனார். கண்ணு தெரியாதவனை கண்ணு தெரிய வைத்தார். இப்போ ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தவனை எலும்பு பண்ணினார். மரித்தவர்களையும் அவர் என்ன செய்தாருங்க? பிழைக்க வைத்தார். வியாதிகளெல்லாம் அவர் சுகமாக்கினார். ஏன் இந்த வியாதிகள்லாம் அவர் சுகமாக்கணும்? சும்மா வந்து பாவத்தை நீக்கக்கூடாதா? ஏன் மரித்தவரை பிழைக்க வைக்கணும்? ஏன் வியாதியை சுகமாக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமம் ஒரு அதிகாரம் நம்மளாம் சொல்ல வேணாம், வசனங்கள் எதாவது இருக்குதா? அவருக்கு ஒரு ஓலை சுருள் ஒன்று கொடுத்தாங்க தெரியுங்களா? அதை வாசிக்கும்போது என்ன செஞ்சாங்க? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்படி போட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ அதான் நடந்துச்சு. ஆமே. அப்போ அதை நிரூபிக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாருங்க? வியாதியை புரிந்து கொண்டீர்களா? தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அப்போ வியாதியை சோகமாக்குனது ஒரு யதார்த்தமான காரியம் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? நிறைவேற வேண்டி இருக்கிறது. அவர் கடவுள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அற்புதங்களை இவர் செய்ய வேண்டியிருந்தது. ஆமென். மரித்தவர்களையும் பிழைக்க வைக்கிற ஒரு அற்புதத்தை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அது மாத்திரமல்ல, ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறார், உபதேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதை பிரசங்கித்தார்? எதை உபதேசித்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அது மட்டும்தான் நற்செய்தியா? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அது மட்டுமா? காஸ்பல் நற்செய்தி என்றால் என்ன? அவரு லூக்காவில் சொல்லியிருக்க காரியம் ஒன்று. ஆனால் காஸ்பல் நற்செய்தி என்று சொன்னால், ஒரு பிச்சைக்காரன் பசிக்குது, இன்னொரு பிச்சைக்காரன் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல சாப்பாடு இருக்குன்னு ஒரு பட்னியாக இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் காஸ்பல். ஆமாம். ஒரு நாடு யுத்தத்துக்கு போயிருந்துச்சு, ஒருத்தன் வந்து சொல்கிறான் நம்ம நாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் காஸ்பல். இதை தான் ஓரளவு எல்லாரும் வேதத்தினுடைய அறிஞர்கள் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது காஸ்பல் என்கிற நற்செய்தி என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தேவை ஒன்று இருக்கிறது, இந்த தேவை பூர்த்தியாக வேண்டுமானால் இந்த இடத்துல கிடைக்கிறது, அதுதான் காஸ்பல். ஆமென். அப்போ தேவையை சந்திக்கிற ஒரு இடம் உண்டு என்பது மட்டும் தெரிவிக்கிறது பேருக்கு நாங்கள் காஸ்பல். அப்போ உபதேசம்னா புரியல. இல்லை, பிரசங்கம் கேட்கலாமா? உபதேசம், நற்செய்தி, சுவிசேஷம், உபதேசம், இந்த ரெண்டுக்குள்ள காரியங்கள். ஏனென்று சொன்னால், இந்த ரெண்டையும் சரியாக புரிஞ்சிக்காதது மூலமாக இன்னைக்கு திருச்சபையில் நிறைய சுவிசேஷங்கள் பிரசங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உபதேசங்கள் வெளியே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அப்படியே உல்டாஸாக மாறிடுச்சு இன்னைக்கு. அதனால நிறைய குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து, இவர் நல்லவர் என்று அறிந்து, அவர் நம்முடைய பாவங்களை போக்கினார் என்று அறிந்து, அவர் அற்புதங்களை செய்வார் என்று அறிந்து தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கிறோம்? எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நிறைய சபைகளில் இயேசு நல்லவர் என்று சொல்லி சபைகளில் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? இதுதான் தெரிஞ்ச ஆளுகிட்ட போய் அதையும் சொல்லிட்டு இருக்கணும். நான் புரிகிறதா நான் சொல்கிறது? தேவை இங்கே இல்லை. இங்கே எல்லாருக்கும் தேவை தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிற ஆள், ரட்சிக்கப்பட்ட ஆள்,
நல்லவர் என்று தெரிஞ்சிருக்கிறாள். இங்கே என்ன தேவையில்லைங்க. நான் சொல்லுகிறது புரிகிறதா புரியவில்லையா? அப்போ யாருக்கு தேவை? பாவத்தை போக்குற ஒருத்தர் இருக்கிறார் என்பது யாருக்கு தேவை? வெளியே உள்ளவங்களுக்கு தேவை, அறியப்படாத ஒரு ஜனங்களுக்கு தேவை. அப்போ சுவிசேஷம் என்கிற ஒரு தேவையை சொல்லக்கூடிய இடம் சபையை தாண்டி இருக்கிறது. ஆமென். சபைக்குள்ளாக சொல்லப்பட வேண்டிய காரியம் சுவிசேஷம் அல்ல. ஏனென்று சொன்னால் சுவிசேஷத்தை அறிந்து அவர்கள் வளர்ந்தவர்கள் தான் என்ன இருக்கிறாங்க? சபைகளிலே இருக்கிறார்கள். ஆமென். இப்போ புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருவோம். நம்மள்கிட்ட இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்க, குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வரை வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி. இப்போ பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனைங்க? வாசித்த போதி தான். நீங்கள் ஆவிக்குரியவன்ட்டு என்னால் பேச முடியலப்பா. சபையில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்கிறார் அவரு? நீங்கள்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று பேச எனக்கு தெரியல. நீங்கள்லாம் எப்படியா இருக்கிறீங்க? கிறிஸ்தவுக்குள்ளாக குழந்தையாக இருக்கிறீங்க. மாமிசத்திற்குரியவர்களாக குழந்தையாக இருக்கிறேன் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் புரியுதா? கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கா? சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்தில் இருந்தபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ அவர் சபையில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? எப்பா, சபையில் இருக்கலாம் குழந்தைய மாதிரி இருக்கீங்கப்பா, உனக்கு என்ன செய்ய முடியல? பலனுள்ள ஆகாரத்தை கொடுக்க முடியல, உங்களை ஆவிக்குரியவர் என்று சொல்லி நான் பார்க்க முடியல. நீங்கள் இன்னும் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதை தான் கொடுக்க வேண்டியிருக்கு? பாலை தாங்க கொடுக்க வேண்டியிருக்குது. அம்மே இன்னும் புரியல, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12 - 14 வசனங்கள் வரை. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாலை உண்ணத்தக்கவர்களாக இல்லம்மா உபதேசிக்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல. இப்போ என்ன திரும்ப அவர் என்ன பண்ணுறாருங்க? எபிரேயர்லாம் அதே வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அவரு? எப்போ காலத்தை பார்த்தா, ஆமாம், ஒரு போதகருக்கு எவ்வளோ நாள் படிக்கணுங்க தெரியுங்களா? 3 வருஷம் படிக்கணும். பிடிஹெச் 3 வருஷம் படித்தா போதும். இன்றைக்கி சபையில் 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்கலாம் என்ன செய்யலாங்க? இருக்கிறாங்க. அப்போ இவ காலத்தை பார்த்தா, அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எல்லாமே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன சொன்னார்? நான் காலத்தை பார்த்தா, நீங்கள்லாம் இத்தனை வருஷமாக நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் போதகராக மாற வேண்டியிருக்கிறீங்க, ஆனாலும் என்ன பண்ணுறீங்க? நான் மறுபடியும் மூல உபதேசத்தை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை உங்களால் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியலையா? உங்களுக்கு பாலை தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆமேன், ஆமேன். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியங்க. இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை அனுபவத்தோடு கூட இருக்கிற ஒரு சபைக்கான ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இவர்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? பால் தான் தேவையாக இருக்கிறது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவங்களுக்கு மூல உபதேசங்கள் தான் கொண்டு வரணும். எது மூல உபதேசம்? இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறாரு, இயேசு வியாதியை சுகமாக்குறாரு, இயேசு கிருபையாக இருக்கிறாரு, இயேசு உங்களை நடத்துகிறாரு, இயேசு உங்களை தாளாட்டுறாரு, இயேசு உங்களை தூங்க வைக்கிறாரு. ஆமென். இதுதான் மூல உபதேசம், இதுதான் காஸ்பல். இதை ஏதான் சொல்ல வேண்டியிருக்கு? ஏன் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் பலமான ஆகாரத்தை நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. கொடுத்தா செரிக்காமல் போயிருமோன்னு பயமாக இருக்கு. ஆமென். பவுலப்போஸ்தலனுடைய கஷ்டம் புரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்குறாரு, அப்பா நீங்கள் இவ்வளோ சபை
பார்க்க போனால் நீங்களாம் போதகராக இருக்க வேண்டிய ஆட்களுக்கு, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல போல, பாலை தான் கொடுக்க வேண்டியிருக்கு. இயேசு நல்லவருங்க அப்படி போதிக்கிற மாதிரி இருக்குது. மேலே உபதேசத்தை என்னால் என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். அப்ப வேதத்திலே பழக்கம் இல்லாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அப்ப வேத வசனத்திலே நாம் பழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டுமாம். ஆமென். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வேத வாசிக்கிறது இல்லை, வாசிக்கிறத பத்தி இதில் சொல்லலை, தியானிக்கிறத பற்றியும் சொல்லலை, அதுவும் கிடையாது. ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். இந்த வசனத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹேண்டில் பண்ணுறது நான் பழகி கொள்ளணும். ஒரு சைக்கிள் என்கிட்ட இருக்குன்னா அதை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியணுங்க. இந்த வேத வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கானே, இதை ஹேண்டில் பண்ண தெரியணும். இதை எப்படி நான் வளைக்கணும், எப்படி எனக்குள்ளே கொண்டு வரணும், இதை எப்படி நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற பழக்கம் என்னிடத்தில் வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்ல இந்த வேதத்தில் பவுல் சொல்கிறாரு. நீங்கள் நீதியில் பழக்கம் இல்லைப்பா, வேத வசனத்தில் உங்களுக்கு பழக்கம் இல்லாத அப்படின்னால உங்களுக்கு பால் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கு. பலமான ஆகாரமானது நன்மை தீமையின் என்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்தரிங்களவருடைய பூரண வயதுள்ளவருக்கு தகும். அப்ப பலமான ஆகாரம் என்கிற அந்த காரியம் எப்பொழுது கொடுக்கப்படுமா? நன்மை தீமை என்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்க. அப்ப எப்ப பயிற்சினா என்னங்க அர்த்தம்? பயிற்சி. இந்த வசனத்தை நான் பயிற்சி எடுக்கிறேன், கற்றுக்கொள்கிறது இல்லை, பயிற்சி. இதையே ட்ரெயின் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். அப்போ நான் என்ன பண்ணுங்க? பயிற்சி செய்யணுங்க. அப்படி பயிற்சி செஞ்சால் பலமான ஆகாரமும் நம்மளால் முடியும். அது அவங்களுக்கு மட்டும்தான் தகும். அப்போ இந்த வசனத்தை எனக்கு பழக்கம் இல்லாதபடினா நான் பாலை கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ எப்போ பார்த்தாலும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் தான் சொல்லியிருக்க ஒழிய நீ கையை வைக்கணுங்கிற அந்த மூல அந்த உபதேசத்தை என்னால் கொண்டு போக முடியவில்லை. இதை தான் பவுல் இப்போ சொல்கிறார். அப்படின்னா என்னங்க? உபதேசம் என்பது நம்முடைய செயல்பாடு, சுவிசேஷம் என்பது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிற காரியம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தவர் இரக்கமுள்ளவர், அவர் மறுபடியும் வரப்போகிறவர், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். இது எல்லாமே காஸ்பல். ஆண்டவரை பற்றி அவர் நமக்கு எப்படியாக இருக்க போகிறார் என்கிறதை பற்றி தெரிந்து கொள்கிற காரியம் சுவிசேஷம். ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நான் செயல்பாட்டிலே கொண்டு வருகிறது உபதேசம். இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற பிரசங்கம் தான் உபதேசம். ஆமென். அதுக்கு இதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர், நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல நான் பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவரை நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒழித்து விட்டேன். அப்போ நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? குழந்தைய போல இருக்கிறோமா? நான் ஒருத்தரை பேசும்போது இயேசு நல்லவர், இயேசு நல்லவராக இருந்தாருங்களா, இயேசு இதையே பேசியிருக்காங்க. இயேசுலாம் நல்லவராக இருந்தாலும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன ஊழியம் செய்கிறீங்க? இப்போ என்ன நடத்திருக்கிறீங்க? நிறையா சாட்சிகள் சொல்லும்போது என்னம்னா, எங்களுக்கு ஜுரம் இருந்துச்சு, ஜுரம் போயிடுச்சு, இதெல்லாம் சாட்சி. நான் போய் ஜெபம் பண்ண ஒரு பிசாசு ஓடிச்சுங்க. இதுதான் உபதேசம். இந்த சாட்சிகள் வரதான் சபைகள் என்ன செய்யுங்க? வளர்ச்சி ஆகும். இதுதான் உபதேசம், செயல்முறை. ஆண்டவருடைய வார்த்தையை பயிற்சியினாலே அதை செயல்படுத்துவதன் மூலமாக, அதை பழகி கொள்வதன் மூலமாக வரக்கூடிய காரியம்தான் உபதேசம். அதை எப்படி செயல்படுத்துகிறது என்பதை சொல்லிக் கொடுப்பது தான் உபதேசம். ஆமென். ஆமாம், இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். அப்படியே குழந்தையாகவே இருந்தோம்னா என்ன பண்ணணுங்க? பரலோகமே போக முடியாது. ஏங்க, அது பூரண புருஷருக்கு தான் உள்ளே போகிற இடம். அந்த இடத்துல போய் ஒன்றை கொண்டு போய் வச்சு என்ன பண்ண முடியும்?
குழந்தைய கொண்டு போய் வச்சாங்க, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே எப்போ என்ன பண்ணணும்? அடல்ட்டாக இருக்கணும். சைல்ட்ஹுட்லேருந்து எப்படி இருக்கணுங்க? சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்டு இன்னொன்று இருக்கும். அந்த சைல்ட்ஹுட் மாதிரியே இன்னொன்று இருக்கும். சரி விட்டுருங்க, மேன்ஹுட்டும்பாங்க. சரி ரைட்டு, ஓகே ரைட். அப்போ எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, இப்போ என்ன சொல்கிறாரு இந்த எபிரேயரில்? என்ன சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன்? அவர் பவுல் அப்போஸ்தலன் தான் அது எபிரேயர் எழுதுனது. என்ன சொன்னால் ஒவ்வொரு சில வார்த்தைகளை பார்த்ததால் அவர் தான் எழுதினாருன்னு சொல்ல முடியும். இது நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? என்ன சொன்னேன்? ஏன் எபிரேயர் எழுதுன பவுல் நான் சொன்னேன்? இல்லை, எபிரேயர் எழுதுன பவுல் தானே. அதில் யார் எழுதுனான்னு தெரியாது, யார் எழுதுனான்னு தெரியாது. எபிரேய புஸ்தகம் எழுதுனது யாருன்னு தெரியாது. ஆனால் முடிவிலே சில வார்த்தைகள் அவர் எழுதின நிருபங்களில் இருக்கிற மாதிரியே அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். அந்த ஸ்டைல் அதில் இருந்ததுனால இவர் எழுதியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கிறதோடைய யார் எழுதுனான்னு தெரியல. சரி ஓகே, யார் வேணாலும் எழுதிட்டு போட்டோம். இப்போ இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 என்ன சொல்லுது? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை, அப்போ என்ன பண்ணுங்க? மூல உபதேச வசனத்தை நம்ம என்ன செய்யணுங்க? விட்டு செத்த கிரியைகளுக்கு நீக்கலாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், சாணங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் இந்த உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, அஸ்துபாரத்தை நீ என்ன செய்யுங்க? ஐயோ அதையா அதை விட்டுருங்கய்யா. முதல்ல எனக்கு நீ இன்னமும் போட்டுட்டு ஞானஸ்தானத்தை பற்றி பேசாதீங்க. இப்போ ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் என்ன இருக்கும்? எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்த ஆள், புரியுதுங்களா? நான் உங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்கிறேன், நான் எடுத்தால் எப்படி இருக்கும்? நான் தான் பைத்தியக்காரன். ஏன் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாளுக்கு போய் நான் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அந்த மூல உபதேசத்தை திரும்பி கொண்டு போய் உங்கள்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு, புரியுதுங்களா? அப்போ அதை விட்டுட்டு என்ன சொல்லணுமா? பூரணராகும்படிக்கு கடந்து போவோம். அப்போ இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டீங்களா, ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா, அது பண்ணிட்டீங்களா, இது பண்ண கேட்குறதாட்டு நீங்கள் பூரணராகும்படிக்கு உங்களை கடத்தி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த குழந்தைக்காரியாரெல்லாம் விட்டுறணும். இந்த அடித்தான் பிடிச்சான் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? ஆமாம்மா, எனக்கு வந்து என்னை கிள்ளி விட்டாங்க, என்னை அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு குறைய சொல்லிகிட்டே உட்காந்து, இது அல்ல நம்முடைய வேலை. நம்ம பூரணர் ஆகிறோம் இல்லைங்களா? வசனங்கள் நிறையா சொல்லுது இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அன்பு என்ன செய்யுங்க? நீங்கள் அந்நிய பாஷை பேசியிருந்தாலும் அன்பு இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குங்க? சும்மா சத்தம் விடுறவங்க அப்படிலாம் என்ன பண்ணுங்க? இதெல்லாம் மெச்சூரிட்டி, ஒரு வளர்ச்சி, பூரணராகிற காரியம். நான் அதை விட்டு நொய்யெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நான் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு காரியத்தை நான் ஒன்று சொல்கிறேன், எது உபதேசம் எது சுவிசேஷம்? இப்போ புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? நான் சொல்கிற காரியம் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், இப்போ எல்லாம் சொன்னாங்களே, ஞானஸ்நானம், நியாய தீர்ப்பு, மனம் திரும்புதல், இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நான் போதிக்கக்கூடாது. இப்படி போட்டால் அது சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் அதை தாண்டி வந்துட்டீங்க. ஆமேன். இது தேவை வெளியில் உள்ளவங்களுக்கு. நான் சுவிசேஷத்தை வெளியில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும். ஐயா மனம் திரும்பு, ஐயா ஞானஸ்நானம் வாங்கு, ஐயா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்குறாருலாம் அங்கே போய் சொல்லணும் நான். ஆமேன். அப்போ இங்கே என்ன சொல்லணும்? லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இது சுவிசேஷமா உபதேசமா? சுவிசேஷம். ஆமே. இப்போ சகை எப்படிப்பட்டவர்னு பார்க்கும்போது அவனுக்கு என்ன வந்துச்சுங்க? அது சுவிசேஷம். ஆமே. நான் புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? சகேவுக்கு ஆண்டவர் தெரியாது, எப்படிப்பட்டவர்னு பார்க்க தான் போனான். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வந்தது என்கிறது சுவிசேஷம். சகேவுக்குள்ளே என்ன வந்துருச்சுங்க? ரட்சிப்பு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணான்? ஒரு குழந்தையாக இருக்கிறான், வந்து குழந்தையாயிட்டான் இப்போ, ரைட்டுங்களா? இப்போ அவன் எதுக்குள்ளே வரணும்? பூரணராகணும். வாசிங்க. இப்போ இவனும் ஆபிரகாமினுடைய குமாரனாக இருக்கிறானே. எப்போ ஆபிரகாம் குமாரனா மாறினா? ரட்சிக்கப்பட்டதுனால இல்லை,
நான் என்னுடைய ஆசியை பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன், நான் யாரிடத்திலும் அநியாயம் உண்டானால் அவர்களுக்கு நாளத்தனையாக திரும்பி கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். பார்த்தீங்களா? அந்த கீழ்ப்படிதல் தான் உபதேசம். அதுதான் அவனுக்குள்ள என்ன கொண்டு வந்துச்சுங்க? ஆபிரகாமினுடைய குமாரனாக கொண்டு வந்தது. ஆமென். ரட்சிப்பு அவனை கொண்டு வரவில்லை. ரட்சிப்பு தேவனை அறிகிற அறிவை மட்டும்தான் கொண்டு வந்தது. ஆனால் அவனிடத்தில் இருக்கிற மாற்றங்கள், அந்த மாற்றமே அவனை ஆபிரகாமினுடைய குமாரனாய் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பற்றி அறிவது பிரதானம் அல்ல, ஆண்டவருக்குள்ளாக மாற்றங்களை கொண்டு வருகிறதே உபதேசம். ஆமென். அப்போ நாம் கேட்டிருக்கிறோமா, மாறி இருக்கிறோமா? ஆமென். வார்த்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்ன செஞ்சாருங்க? பிரசங்கித்தார். இது சுவிசேஷமா உபதேசமா? சத்தம் கம்மியா அவர் இவ்வளோ நேரம் மூச்சு போட்டு பேசணுன்னு நல்லா சொல்லுங்களா? எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியலீங்களா? மனம் திரும்புதல்ங்கிற சுவிசேஷம். ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க. நான் இன்னும் பவுல போல நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? டவுட் அடிக்க வேண்டியிருக்கு. அப்பா பாலை கொடுக்குறதா இல்லை இன்னும் பிரியாணி கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனை பண்ண வச்சிடாதீங்க. இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவரே? மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். இது என்னதுங்க? அது பேர் சுவிசேஷம். இப்போ வாங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள் என்கிறது உபதேசம். செய்யி, இதை நடப்பி, புறப்பட்டு போ. ஒரு கமாண்ட் இருக்குதுல, ஒரு கட்டளை இருக்குது. இப்போ இந்த கட்டளை நமக்கு என்ன கொண்டு வருதுங்க? உபதேசத்தை கொண்டு வருகிறது இல்லைங்களா? ஆமே. உபதேசம் என்கிறது ப்ரொபகாண்டா இல்லைங்களா? பிரகடனப்படுத்துகிற ஒரு காரியங்கள், ப்ரொக்ளைம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி செயல்பாடுகளை கொண்டு வர விரும்புகிறார். இது உபதேசம். இயேசு மனம் திரும்புங்கள் சொன்னுகிறது சுவிசேஷம். நீ போய் சொல்லுன்னு சொல்கிறது உபதேசம். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன், இன்னும் நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. சீசர்கள் பார்த்து திரும்ப மனம் திரும்ப சொன்னாரா? ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்க, ஒன்றும் கேட்கல, நீ போன்ட்டாரு. அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் பர்ஃபெக்ட் புருஷராகிட்டாருங்க, இனிமேல் இவனுக்கு வேலை இல்லை, இனி இவனுக்கு வெளியில் தான் வேலை என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? வெளியில் அனுப்ப ஆரம்பித்தார்கள். இது உபதேசம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாது இருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு. ஆமாம், நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? தாவீது ஊரில் ஆமாம் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல செய்தியா இல்லையாங்க அது? என் பாவமெல்லாம் போகாமல் இருந்துச்சு, அதுக்காகவே ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிற, என்னுடைய தேவைகளுக்காக ஒருவர் வந்திருக்கிறார் என்பது எனக்கு நல்ல செய்தி. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் நான் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிற காரியம் என்னங்க? அது பேர் உபதேசம். ஏன்னு சொன்னால், இரட்சகர் பிறந்திருக்கிறார், நல்ல செய்தி தான். ஆனால் இரட்சகர் எதுக்கு பிறந்தார்? பாவ மன்னிப்பை கொடுக்கறதுக்கு. எதுக்கு பாவ மன்னிப்பு பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இங்கே உபதேசம் என்ன சொல்லுது? நான் தான்ப்பா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை எல்லாமே என்ன செய்ய முடியாது. இதுதான் உபதேசம். அப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? இயேசு நல்லவருங்க. சபையில் எதை பேசிகிட்டு இருக்கிறாங்க? இயேசு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறே. இதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா நான் சபையில் உக்காந்துருக்கிறேன். ஆமென். அப்போ இந்த உபதேசம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் நல்லவர் என்பதை எனக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் சபைக்கு தேவையில்லை.
ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை எனக்கு சபைக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார் என்று சொல்லி சபையிலே சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அப்போ எது தேவையா இருக்கிறது? ஆண்டவர் வழி, ஆண்டவர் சத்தியம், ஆண்டவர் ஜீவன் இருக்கிறார். அவர் மூலமாக நீங்கள் போக பிரயாசப்படுங்கள். இதுதான் உபதேசம். இதில் நம்ம போகிறோமா? வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். ஆமாம், எப்பா நான் சாப்பிட்ட போனால் நல்லா இருக்கு, நீ ஒரு வாட்டி என்ன பண்ணு, சாப்பிட்டு பாரு. இப்போ இதுக்கு பேர் என்னங்க? சுவிசேஷம். நான் சாப்பிட்டா நல்லா இருக்குது, கர்த்தர் நல்லவர் நீங்கள் ருசித்து பாருங்க. நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்ப பர்ஃபெக்ட், நீ சாப்பிட்டு பாருப்பா. இது சுவிசேஷம். இப்போ உபதேசமாக ஒன்று வருது, அதையும் வாசிங்க. யோபு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். இதுவும் இயேசுநாதரை பற்றி தான் சொல்லுது. வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகள் அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்னங்க? அவரை கொன்று போட்டாலும் அவர் மேலே நீங்கள் எப்படி இருக்கணுங்க? இதுதான் வேலையா? எனக்கு சொல்ல புரியுதுங்களாங்க? என்ன ஆண்டவர் கொல்றதுக்காக நான் சபைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் யோபு சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் உன் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேவாவுடைய வாழ்க்கையில் சொல்கிறான், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். தப்பு வைக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சுலை வணங்குவதும் இல்லை, சேவிப்பதும் இல்லை என்று ராஜாவாகிய நீர் அறிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது உபதேசம். அவன் உபதேசத்தில் வளர்ந்திருந்தான். ஒரு நற்செய்தி வாசித்த ஒரு மகன் அல்லவன், உபதேசத்தில் வளர்ந்தவனாக இருந்தபடினாலே தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். நம்ம ஒப்பு கொடுப்போமாங்க? இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஆண்டவருடைய வருகை வருதுன்னா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு வாங்கலாம் ஆண்டவரை, இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கிறேன். நம்ம இயல்பு அப்படி தான் இருக்குது. நீ எப்போ வேணாலும் கொண்டு போவாண்ட, நான் ரெடி. இந்த அளவுக்கு நம்ம எப்போ வருகிறோமோ இதிலே நாம் உபதேசத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்லவா? ஆமே. சபையினுடைய ஆராதனை நேரம் எத்தனை மணி? 8:30. இப்போ புதுசாக வர்றவங்க எத்தனை மணிக்கு வந்துடுவாங்க? 8:20 வருவாங்க, 8:25 வருவாங்க, 8:30 வந்துடுவாங்க. போகும்பொழுது கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போவாங்க புதுசாக வந்தவங்க. ஏன்னா என்ன ஏதுன்னே தெரியாது, கொஞ்சம் பழக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக, அதனால் அப்படி வந்துடுவாங்க. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நான் டீச்சர் வேலை பார்க்குறேன்னு வச்சுங்க, இல்லை நான் நர்ஸ் வேலை பார்க்குறேன்னு வச்சுங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், முதல்ல என்ன பண்ணுவேன், எல்லாரோடையும் ரொம்ப கரெக்டாக போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ சீனியர் ஆகிட்டேன்னு வச்சுங்க, யார் ஜூனியராக இருக்கணும்னு பார்ப்பேன். இவா கொஞ்சம் வேலை செய்யி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புரியுதுங்களா? நான் சீனியர் ஆகிட்டா உலகத்தில் என்ன உண்டுங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்தவங்களை பயன்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம், சும்மா இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அதிகமாக வேலை இருக்கணும். ஆமேன், புரியுதா? அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னால், இப்போ நான் உபதேசத்தில் வளர்ந்துட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்னா, நான் 8:15 இங்கே வந்துடணும். ஏன், நான் வளர்ந்துட்டேன்ப்பா, நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன், நான் முன்னாடியே போய் ஆயத்தப்பட போகிறேன். ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதின்னு சொல்லி 8:15 வந்து இங்கே உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? வளர்ந்துட்டா என்ன அர்த்தம்னு சொல்லி உட்காந்து பார்க்கலாம். இங்கே ஏதாவது தப்பு தவறாக இருக்கா, ஃபேனுன்னு ஓடாமல் இருக்குதா, இல்லை தண்ணி இல்லாமல் இருக்குதா? தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுங்க, பாஸ்டர் தண்ணி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் தண்ணி பிடிச்சி விடுங்க, என்கிட்ட சொல்கிறதுலாம் தப்பு இல்லை. ஆனால் அதில் கவனம் இருக்குது. ஏன், யாராவது தண்ணி இல்லாமல் வந்தால் தண்ணி வேணுமே. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குங்க, ஒரு பொறுப்புணர்வு வருகிறது. அதுதான் வளர்ச்சி. ஆமே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 8:15 வந்து ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதி, எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, இந்த கொடுக்குற வார்த்தை எங்களுக்கு உள்ளத்தில் இருக்க தேவையானதாக இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். முடிந்த பிற்பாடு உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு, இப்போ சுகமாயிட்டீங்களா, நாங்கள் ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசிடுவோமாங்க. புதுசாக வந்தோன்னு இப்போ பேசணும், யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கான்னு சொன்னோம்.
போய் கிட்டக்க போய் நின்று என்ன பண்ணலாம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்களா, தொடர்ந்து வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆமென். இது யார் செய்வாங்க? வளர்ந்தவங்க செய்வாங்க. ஆமென். இப்போ நம்ம வளர்ந்துருக்கிறோமா, குழந்தையாக இருக்கிறோமா? அப்போ சுவிசேஷத்திற்கும் பிரசங்கத்திற்கும் உபதேசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. உலக பிரகாரமாக நான் சீனியாரிட்டி என்பது அது என்னுடைய வேலையில் சுலபமாக்குகிறதா இருக்கிறது. ஆனால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உபதேசத்தில் வளர்ந்திருப்பேனே ஆனால் எனக்கு அதிகமாக தேவனுடைய வேலையில் பங்கெடுக்கும்படியான சூழ்நிலை எனக்கு உருவாக்குகிறது. அல்லேலூயா. அதாங்க உபதேசம். இப்போ நான் வளர்ந்துருக்கேனா, இன்னும் வளரலையா, குழந்தையாக இருக்கிறேனா? இப்போ நான் புரியுதுங்களா இல்லையா? இது சிம்பிள், இதுதான் இயற்கை, இதுதான் உபதேசம். இதை சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? எங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் எங்களுக்கு வேலை இருக்குது. ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்குண்ணா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பைபிள் அதை தான் சொல்லுது, உபதேசிக்க தான் சொல்லியிருக்குது. ஆண்டவர் உபதேசித்தாரே, ஜனங்க சொன்னாங்க இது ரொம்ப கடினமாச்சப்பா. பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் இதில் இருந்தால் தான்ப்பா உன்னால் வளர முடியும், இதில் இருந்தால் தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஏன்னு சொன்னால் அது இடுக்கமான ஒரு பாதை. அப்போ என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல டிக்ளரேஷன், உபதேசங்களை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்வது, உபதேசங்கள் எப்படியாக நாம் வர வேண்டும். நான் சில வேளைகளில் பேசும்போது உங்களுக்கு சில காரியங்கள் கஷ்டமாக தான் இருக்கலாம். காரணம் என்னென்னா அது உபதேசம் அப்படி தான் இருக்கும். சபைகளில் காஸ்பல் இருக்கக்கூடாது, சபையில் நற்செய்தி தேவையில்லை. யாரும் இங்கே என்ன பண்ண வேண்டியதில்லை, என்ன சொல்லுவாங்கள்ல, ஒரு இல்லைம்மா, இந்த ஒரு இந்த பிள்ளைங்களுக்கு பாலும் தேனையும் கலந்து கொடுப்பாங்களே, இல்லை அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அப்படி நாக்கில் நக்க வைப்பாங்க. சக்கரை தண்ணி தான், சக்கரை தண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வேறு எதுவும் சொல்லுவாங்க. சரி, பேர் மறந்து போச்சது, கிராமத்து பாசையில் அதுக்கு வேறு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. இது மாதிரி சபையில் சொல்லி சொல்லி ஜனங்களை ஆசுவாசப்படுத்துவதற்கோ ஜனங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவதற்கோ இது ஒரு ரெக்ரேஷன் கிளப் கிடையாது. இங்கே வளரக்கூடிய இடம். இங்கே அடித்து உடச்சி எல்லாத்தையும் நொறுக்கி வெளியில் போகும்போது எப்படி இருக்கணுங்க, பர்ஃபெக்டாக இருக்கணும். அருமையான எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அவருடைய சபையில் சொல்லும் பொழுது, அந்த அவருடைய கிளாஸில் சொல்லும்போது அவர் சொல்லுவார், எப்பா இந்த இடம் ஒர்க் ஷாப் மாதிரி, நீ என்ன வேணாலும் தப்பாக பேசு, நீ என்ன வேணாலும் தெரியாமல் பேசுரு, பிரச்சனை கிடையாது. இங்கே எல்லாத்தையும் உனக்கு பட்டி டிங்கரிங் எல்லாம் அடித்து பெயிண்டிங்கெல்லாம் பார்த்திங்க எல்லாம் விட்டுருவோம். வெளியில் போய் நின்றுடக்கூடாது, அடுத்தவன் கேள்வி கேட்டால் என்ன செஞ்சிடக்கூடாது, திணறிடக்கூடாது. அப்போ சபையில் உபதேசங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வெளியில் போய் நின்று ஏசுநாதர் யாருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஏசுநாதர் கிறிஸ்தவத்தினுடைய கடவுளுக்கு அவர் தான், கிறிஸ்தவத்துக்கு அவர் தான் கடவுள்ன்ட்டு போயிடக்கூடாது. அப்போ அப்படி போட்டிருக்கா. அப்புறம் நம்ம இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் கர்த்தர்கிட்ட மட்டும் நீங்கள் ஞானஸ்நானம் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, உங்கள் கடல்லாம் நீங்கிடும். இது எந்த சுவிசேஷம் போட்டிருக்குன்னாங்களே, வெளிப்படுத்தல் 23வது அதிகாரம் வரட்டுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் அது. புரியுதுங்களா? சுவிசேஷத்தில் இல்லாத ஒரு காரியம் இல்லையா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வியாதி போயிடும். ஐயா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டால் வியாதி போகும், நீ ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா வியாதி போகும். நியாயமான கருத்து. ஞானஸ்நானம் என்ன வியாதி போனால் என்ன அர்த்தம் அதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் சபைகளிலே போதிக்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உபதேசம் மட்டும்தான் வரணும், அடி தான் விழுவணும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுங்க, சரியாக மாறி நம்ம என்ன பண்ணுவாங்க, வெளியில் வர முடியும். சரி, வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 11 to 15 வசனங்கள் வரை. இதுதான் நமக்கு ஒரு மேன்ஹுட், ஒரு ஆண்மைத்தன்மை நமக்கு உள்ளதாக இருக்கிறது. இதுதான் வாசிங்க. அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்திற்கென்றும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஒரு சபையினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க.
இந்த சபையினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது என்று சொன்னால், பூரண புருஷராகிறபடிக்கு. குழந்தைக்கானது அல்ல, சுவிசேஷத்திற்கானது அல்ல, உபதேசத்திற்கானது. பூரண புருஷராகும்படிக்கு அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நான் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடைபட்டு அலைகிற போல் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்ப சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, சுவிசேஷம் தெரிந்து கொள்ளலாம், சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அதுதான் உபதேசம். கேட்கிறது சுவிசேஷம், செயல்படுகிறது உபதேசம். கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும். அப்போ எல்லா கிறிஸ்து என்ன, தலையாய கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணுங்க, வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ இந்த சபையை எதுக்கு வச்சிருக்காருன்னா, எல்லாத்துலேயும் வளரணுமா. ஆமே ஆமே. எங்கள் வீட்டில் மட்டும் எல்லாமே பணம் நிறையா அப்படியே இருக்குதுங்கன்னா இது வளர்ச்சி இல்லை, இது வேறு ஏதோ ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமே. என் கையில் பணம் இருக்கிற வரலும் இது என்னுடைய ஆளுகையில் இருக்குது. இந்த பணம் என்னை எப்போ பிடிக்குதோ அதனுடைய ஆளுகைக்குள்ளாக நான் போய்விடுவேன். ஆமே. அப்போ என்னுடைய வளர்ச்சி என்பது பூரணத்திற்குள்ளாக இருக்கணும், எல்லா வகையிலும் பூரணமாக இருக்கணும். என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய ஜபங்கள், என்னுடைய ஊழியங்கள் எல்லாத்திலும் என்ன இருக்கணுங்க, ஒரு அடல்ட்டு, ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். நான் இன்னும் ஆரம்பத்தில் இந்த பரலோக மந்திரத்தை சொன்னதுலேருந்து இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க, சாகுறவர்களும் பரமண்டலத்தில் சோகத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமே. ஆமாம். என்ன சொல்லணுங்க, ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினே, நான் ஒரு மனுஷனை ஆண்டவரை நான் வந்துட்டேன். ஆண்டவரை எதுக்கு திறப்பில் நிற்கிறதுக்கு, இதுதான் வளர்ந்த காரியம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ராத்திரி படுத்து தூங்கும் பொழுது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு எப்போ, ராத்திரி 10 மணிக்கு படுத்து தூங்கும் பொழுது திருப்பி எழுப்பியா சாப்பாடு கொடுக்க முடியும். அப்போ அது எதுக்கு சொல்லப்படுன்னு நம்ம புரிஞ்சிக்கல. ஆமே. சில காரியங்கள் அப்படி தாங்க நடந்து போயிட்டுருக்குறோம். கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க, செடி நடுறதுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தன் பள்ளம் தோண்டிக்கிட்டே போகணும், தோண்டிக்கிட்டே போயிட்டான். அடுத்த வரவன் செடி நட்டுட்டு வரணும், அடுத்தவன் அதை மூடணும், அடுத்தவன் தண்ணி ஊற்றணும். இதுதான் அவனுக்கு வேலை. ஒருத்தன் பள்ளம் தோண்டிக்கிட்டே போயிட்டான். அன்னைக்கு செடி வர்றவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வல்ல. அடுத்த கான்ட்ராக்டுக்காரர் யாருங்க, பள்ளம் மூடுறவர். அவர் மூடிக்கிட்டே போயிட்டார். அடுத்து வர்றவர் என்ன பண்ணாருங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டே போனார். இல்லை இது என்னடா வேலைக்கு என்னடா வேலை, அது செடி நட்டுருக்கான்னாரு. நீ செடியே நடாமல் எதுக்கடா மூடுன, எதுக்கடா தண்ணி கொடுக்கணும், அது ஏன் வேலை இல்லை. நாம் செய்கிற வேலை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எதற்காக வேத வசனம் கொடுக்கப்பட்டதோ அதற்காக மாத்திரம் நான் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதாங்க உபதேசம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 44, 45 பார்த்தோம்னா கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் வலுவான ஒன்று சொல்கிறார் நமக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக. ஆமேன். யாருமே எனக்கு பகையாளி இல்லை, நான் யாரோடையும் பேசாமல் இருந்ததில்லை, எல்லாரோடையும் பேசுவேன் அப்படின்னு கை தூக்கலாம். எனக்கு விரோதியே கிடையாது, நான் எல்லாரோடையும் பேசுவேன், எனக்கு யாருமே விரோதி கிடையாது. ஐயா ஒருத்தர் தூக்கியிருக்கேன், நான் ஒருத்தர் தான் தூக்கியிருக்கேன், நான் சிஸ்டர் தூக்கியிருக்காங்க. உனக்கு விரோதியால் இல்லாமல் சோத்திரம் பாக்கியவான்கள். இப்போ இந்த வேத வசனம் இதுதான் உபதேசம். முடியல சொல்றது புரியுதுங்களா? இயேசு நல்லவர் என்கிறதை என்னால் ஒத்துக்கொள்ள முடிந்தது. ஆனால் அந்த இயேசு சொல்கிறா நீ சத்துருவை சிநேகிங்கிறனால ஒத்துக்க முடியல. அப்போ சுவிசேஷம் எனக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நான் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் சத்துருவை சிநேகிங்கிறது உபதேசம் என்னால் முடியலை. ஏன் என்று சொன்னால் நான் அந்த இடத்துக்கு வரல. ஆமென். தயவுது சொல்கிறேன், எல்லாரோடையும் நட்பாயிருங்கள்,
அதுதான் உங்களுடைய வளர்ச்சி, அதுதான் உங்களுடைய மாற்றங்கள், அதுதான் உபதேசம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். தொடர்ந்து வாசிங்க. அதை இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்போ இதை செஞ்சால் நீங்கள் யாராக இருப்பீங்க? நம்ம யோவான் 1:12 எடுத்துக்க கூடாது. யோவான் 1:12 என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துட்டார், அதனால் ஏற்றுக்கிட்டேன், அதனால் அவருடைய பிள்ளை. இங்கே வேற ஒன்று ஆப்பு வச்சிருக்கிறாருங்க. நீ சத்துருவை சிநேகி இல்லைங்களா? அவனை ஆசீர்வதி, அவனுக்காக நன்மை செய், அவனுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி செஞ்சினா நீ கடவுளுக்கு புத்திரராக இருக்கிறது. அப்போ நான் அப்பா பிதாவே என்ற புத்திர சுபிகாரம் எனக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு உலகத்தில் ஒருத்தன் கூட விரோதி இருக்கக்கூடாது. ஆமாம், நேற்று அது ஒரு காரியம் நடந்துச்சு. யாரோட கூட பேசாமல் எல்லாரோடையும் பேசணுங்கிற ஒரு காரியத்தை ஒரு ஆலோசனையாக ஒருத்தர்கிட்ட சொன்னார். ஓகேன்ட்டு போயிட்டார். விரோதியாக இருக்கக்கூடாது. ஏன் விரோதி எனக்கு? ஏன் எனக்கு பகை? அப்போ நான் உபதேசத்தில் எங்களால் நிற்க முடியல. நான் ஆண்டவருடைய புத்திரனா இல்லை. அப்போ நான் ஆண்டவருடைய புத்திரனா இல்லைன்னா எப்படி நான் பரலோகம் போக முடியும்? கஷ்டமாக இருக்குல்ல? அதுதான் உபதேசம். இதை தான் சபையில் சொல்லணும். நீங்கள் எல்லாரையும் நேசிங்கன்னு சொல்லி சபையில் சொல்ல முடியல. வாசிங்க இன்னொன்று பாசனம். லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 29வது வசனம். இன்னும் கொடுமை ஆண்டவர் இல்லை இயேசுநாதர். ஒருவன் உன் கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தையும் கொடு, உனக்கு அங்கேயே எடுத்துக்கொள்கிறவனுக்கு. ஒருத்தன் என்ன பண்ணாங்க? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன அடிக்கணும், அவ்வளோதானே, அடிச்சுட்டு போ. அவன் பார்த்து என்ன பண்ணுவான்? இது ஏன்டா அதை தொட்டோன்னு நினச்சிருப்பான். அவன் அடிக்கணும்னு நினைக்கிறான். எதுக்காக அடிக்கணும்னு நினைக்கிறான்? ஏதோ ஒன்று நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறோம், அடிக்கணும்னு நினைக்கிறான். அப்படியாப்பா சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அடிக்கிறியா? சரி அடி, இந்த பக்கத்தில் மட்டும் அடிக்கிறேன், இல்லை இந்த பக்கத்தில் வேணால் அடிச்சுட்டு போ. ஆண்டோடைய வேதம் சொல்லி என் நிமித்தம் துன்பப்படுகிறவள், இது உபதேசம். ஆமென். அடி வாங்கினாலும் வேதத்தில் நமக்கு என்ன சொல்லுங்க? பவுலப்போஸ்தலன் சொல்றாருல, நான் நிர்வாணியாக இருந்தேன், நான் கப்பல் சேதத்தில் இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை கட்டி போட்டால் நான் துதிச்சுக்கிட்டு பாடுவேன். ஆமென். ஒரு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்க. இதுதான் உபதேசத்தினுடைய வளர்ச்சி, இதுதான் பூரண புருஷராகிறதுக்கான வளர்ச்சி. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின புத்தகம், மத்தேயு 12:47-50 வாசிங்க. யார் நிற்கிறாங்க? யார் நிற்கிறாங்க? இல்லை, நான் ஒரு வசனத்தை 47-50 தானே என்ன சொல்? யார் நிற்கிறாங்க வெளியில்? யாருடைய தாயாரும் யாருடைய சகோதரரும்? இயேசுனுடைய தாயாரும். நம்ப முடிகிறதா? இயேசுநாதர் ஒருத்தர் தானே. எங்கே இருந்து வந்தாங்க? இப்போ இயேசுநாதருக்கு சகோதரர்கள் உண்டு. ஆமென், ஆமென். சரி சொல்லுங்க, இப்போ வாசிங்க. என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரனும். இப்போ இயேசுநாதருக்கு தாயும் சகோதரனும் யாராக இருக்கிறாங்களாங்க? சீசர்களை பார்த்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்க. எனக்கு உறவு முறையே யாருன்னு சொன்னால், வேத வசனத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் எனக்கு உறவு முறைங்கிறாரு. ஆமென். அப்போ இயேசுநாதருடைய உறவாய் நான் மாற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுங்க? பிதாவினுடைய சித்தத்தை செய்தாக வேண்டும். பிதாவினுடைய சித்தம் என்ன? ஐயா அதையே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ நான் தேவனுடைய சித்தத்தை செய்யணும், என்ன பண்ணுங்க? நான் ரட்சிக்கப்படணும் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியான காரியத்தை நான் செய்யணும். இவன் தான் என்ன பார்த்து எனக்கு இவன்லாம் ஒரு கிறிஸ்தவன், இவன்லாம் ஒரு சபைக்கு போகிறவன்னு மொத்தத்தில் அடிச்சு விட்டு போயிட்டானாங்க. அவன் முதல்ல கிறிஸ்தவன் சொன்னான், இப்போ என்ன சொல்லிட்டு போகிறாங்க?
இவங்கெல்லாம் ஒரு சபைக்கு போகிறோம், அல்லேலியா சொல்கிறாங்க அங்கே போயின்னுட்டு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ இங்கே இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி குரூப்புப்பா, இவன் வேறு மாதிரி குரூப்பு. ஆமாம், சாட்சி வெளியிலே வந்துடுது. அப்போ நம்ம எங்கே இருக்கணுங்க? மாறிக்கணும். ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் நம்மளை என்ன பண்ணுதுங்க, இடுக்கமான வாசலில் போனால் தான் நம்ம எங்கே போக முடியுங்க? பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போகிறவர்களாக இருக்க முடியும். சரி, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 21 23 வசனங்கள் வரை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சரி பிரவேசிப்பதில்லை. அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம் இல்லையா, பிசாசுகளை துரத்தணும் அல்லவா. இப்போ பாருங்க, இப்போ நான் போய் நான் பிதாவுடைய சித்தத்தை செய்யாதவன நான் இருந்தா ஆண்டவர் வருகை வரும்போது என்னை தூக்கிட்டு போடலாம். கர்த்தாவேன்னு கூப்பிட்டா என்ன தெரியும், உன்னை தெரியலன்றாரு. ஆண்டவரே ஒன்னாலக்காக தான் ஆண்டவர் இத்தனை வருஷமாக போதகராக இருந்தேனாரு, நீ யாரா வேணா இருந்து போய் எனக்கு தெரியாதுன்றாரு. ஏன்? சித்தத்தின்படி நான் செய்யலை. அவர் என்ன கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ நான் அதை செய்ய மாட்டேங்கிறேன். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நான் அறியாதபடிக்கு அதை செய்யாமல் உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுறேங்க, என் வேலையை மட்டுமே நான் பார்த்து கொண்டு இருப்பேனே. ஆனால் ஆண்டவருடைய வருகையில், ஆண்டவரே நான் பைபிள்லாம் வாசித்தேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் பிரசங்கமெல்லாம் பண்ணேன், ஆண்டவரே உன்னை நான் அறியேன்னு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யார் போகிறதே கஷ்டம்? அது பாஸ்டாக இருந்தாலும், ரெவரண்ட்டாக இருந்தாலும், பிஷப்பாக இருந்தாலும், என்னங்க அது மாடரேட்டராக இருந்தாலும் யாருமே பிரச்சனை தாங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுங்க, அவர் அக்செப்டே பண்ணுகிறார். வாசிங்க தொடர்ந்து. அக்கிரம செய்கைக்காரரே இதை தான் சொல்லுவார். நான் செய்கிறது ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறேன்னா செஞ்சுருக்கணும். அப்படி செய்யலைன்னா ஒரு நாளிலே ஆண்டவர் நான் எவ்வளவு தான் அற்புதம் செஞ்சாலும், எவ்வளோ தான் வியாதியை நீக்கியிருந்தாலும், எவ்வளோ தான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாலும் தெரியாதுங்கிறாரு. துரோகி தானே அவர். நான் சொல்கிறது புரியுதா? இவ்வளோ மெனக்கட்டு நான் செஞ்சுருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், என்னை வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. துரோகி தானே அவர் ஆண்டவர். அப்படி தானேங்களா? உடன்படிக்கை பெட்டி போகுது, அப்படியே கொஞ்சம் மாடு ஆடுது, ஒரு பள்ளம் சறுக்கி விட்டுரும் போல இருக்குது. உடன்படிக்கை பெட்டி சாயுது. ஒருத்தர் பார்த்தாரு, ஆஹா கடவுளை போட்டி சாயக்கூடாதே, சாஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணாருங்க, பூசாய் தொட்டான். என்னாச்சுங்க, ஒரே அடி போட்டார். அவங்க என்ன பண்ணாங்க, நல்லது தானேங்க பண்ணா. ஏங்க இப்போ நம்ம அது மட்டும் தானே பேசணும், நல்லது தானே பண்ண ஆண்டவர், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அது யாருக்கு உரியதோ அவன் மட்டும்தான் தொடணும். நீதிக்கு இல்லாத ஒரு காரியத்தை நம்ம கையை வைக்கக்கூடாது. ஆமென். இப்போ நான் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னால் என்கிட்ட நீதி இல்லைன்னு அர்த்தம். நீதி இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போயிருப்பார்ல. அப்போ நான் யார் பகுதி செய்யலை, நான் பிதாவுடைய சித்தத்தை செய்யாதனால தான் என்னை கையை விட்டுட்டாரு. நான் செஞ்சுருந்தேன்னா என்னை கூட்டிகிட்டே போயிடுவார் இல்லைங்களா? ஆமே. ஸ்தேவான் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பகுதி எடுத்து வாசிங்க. கடைசி அந்த கல்லறியும் பொழுது பார்த்தீங்கன்னா வாசிங்க, அதில் ஒரு பகுதி இருக்குது. ஒப்பு கொடுத்தான்ங்கிற ஒரு ஆண்டவரே அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் எதுக்குங்க நிற்கிறாரு? ஹானர் பண்ணுறாருங்க. எந்திரிச்சு நின்று ஹானர் பண்ணுறாரு. என் புள்ள ரத்த சாட்சியாக மறியுது. அவன் உபதேசம்
ஹானர் பண்ணுறாரு. இயேசுநாதரே எந்திரிச்சு, வெல்கம், வாப்பா தம்பி வா. எவ்வளோ பெரிய காரியம். இன்றைக்கி டிவிலாம் பார்க்குறோம்ல, எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ஹானர், இயேசுநாதரே ஹானர் கொடுக்குறாரு. யாருக்குங்க? எனக்காக எந்த ஒரு வேலையை செஞ்சவருக்கு நான் மரியாதை கொடுப்பேங்கிறாரு. அதனால தான் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவாகிறான். வேலை செஞ்சால் நமக்கு கூலி உண்டாகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்தினானில் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். கம்யூனியன் சர்வீஸில் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, உபதேசத்தை வச்சிருக்கிறாரு. இது என் சரீரம், இதை நீ தவறாக என்ன செஞ்சிடக்கூடாது, தவறாக செஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தங்க? எல்லாத்தையும் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது, சபையில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு தான் தெரியாது, நம்ம பாட்டுக்கு வந்து எடுத்துடுறது. ஆமே, புரியுதுங்களா? புரியல. அதுக்கான ஹானர் இருக்குங்க. அப்பம் பெட்கும் பொழுது நாங்கள் எதுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறோம்னு சொன்னால், நீ ஒன்றை நீங்களே நிதானித்து அறிந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நியாயம் தீர்க்கப்படுவீர் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் புசித்தீர்களானால் உங்களுக்கு வியாதி வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். இப்போ இதுதான் உபதேசம். ஆண்டவர் எல்லாவற்றையும் உபதேசம் வச்சிருக்காரு, இன்னொன்றையும் உபதேசம் வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 23-24 வச்சு பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவேண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன் சகோதரிடத்தில் ஒப்புரவாகி பின் வந்து உன் காணிக்கையை. அங்கேயும் உபதேசம் இருக்குது. எங்கே இருக்குது? காணிக்கை பட்டியிலையும் உபதேசம் இருக்குது. அப்போ நான் எல்லாரோடையும் நான் பகையை வச்சுக்கிட்டு நான் யாரோடையும் பேசாமலாம் இருந்துக்கிட்டு வந்து நின்று இந்த இடத்த காணிக்க போட்டால் இது அக்கௌண்ட்டில் வர மாட்டேங்குது. ஆமே, ஏங்க நிறையா காசு போட்டுறாங்க தெரியாமல். இனி ஒத்த பைசா போட்டால் கூட அக்கௌண்ட்டு போகணுன்னு சொன்னால் எல்லார்டையும் சமாதானம் ஆயிருங்க. ஆமேன். இன்னையிலேருந்து ஒரு பொருத்தனை வச்சுங்க, யாரோடலாம் பேசலையோ ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு ஃபோன் பண்ணினா பேசுங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருங்க, உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம், ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்க. ஆமென். இதை சொன்னால் தான் புத்திரர். இதுதான் உபதேசம். ஆமென். ஆமென். சோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். 11 வாசிங்க. இப்போ என்ன பண்ண, நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தைய போல சிந்திச்சேன், குழந்தைய போல பேசினேன். ஏன்னு சொன்னால் இப்போ வாசிங்கள 3வது வசனத்துலேருந்து 4வது வசனத்துலேருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைத்தானே புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். எவனாவது அடிபடி கீழே விழுந்துட்டா சொல்லாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. ஏன், ஐயோ ஏன்ப்பா விழுந்துட்டா, பார்த்து போகக்கூடாதாப்பா, அதான் அன்பு. ஆமே. ஆமே. நமக்கு அடுத்தவங்க எங்கேயாவது உளுந்துட்டாங்கனாலே ஒரு சந்தோஷம் இல்லையா? நிறைய அந்த உளுந்து காட்டுறதுக்கெல்லாம் சிரிப்புக்காகவே காமெடிக்காண்டி என்ன பண்ணுவாங்க. ஆமே, புரியுது என்ன சொல்கிறது, புரியுங்களா? ஒருத்தன் விழுந்து அடிபடுறான்னா அதை பார்த்து சிரிக்கிறது. இன்றைக்கி உளுந்து அடிபடுறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, லைவில் போட்டு கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ கேவலமாக ஆகிட்டாங்க. அதனால் அன்பு இருந்துன்னு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆமென். இப்போ சுவிசேஷத்திற்கும் உபதேசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சுவிசேஷம் என்பது தேவனை நான் புரிந்து கொண்டது, உபதேசம் என்பது நான் நடந்து கொள்கிற காரியம். சபையில் உபதேசம் இருக்கணும், சுவிசேஷம் தேவையில்லை. வெளியில் உபதேசம் தேவையில்லை, சுவிசேஷம் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட வெளியில் போகும்போது நம்ம ஆளுங்க யார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தவங்க வீட்டில் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, இதெல்லாம் ஏன் மாட்டி வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் பிசாசு, அது உபதேசம், அது இங்கே சொல்லணும். அங்கே போய் என்ன சொல்லணுங்க, எப்பா இயேசு நல்லவர்ப்பா,
உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்னால் அது அவனாவே தூக்கி என்ன செஞ்சிடலாம், போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை சொல்ல வேண்டியதே இல்லை. அதை கும்பிடாதப்பா, அது பிசாசு. இது எல்லாத்துக்குமே இவர்கிட்ட தான் டிசிஷன் அத்தாரிட்டி. இவர் தான். கொஞ்சம் ரொம்ப நாளாக சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்க போய் என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த அது பண்ணாத, இது பண்ணாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத வெளியில் போய் சொல்கிறாங்க. வெளியில் அதெல்லாம் சொல்லாதீங்க, அங்கே சொல்கிறது பூரா நல்லதாக சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவரே, உன்னை ரட்சிக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பார், நீ வந்து பாரு, எல்லாம் செய்வார், எல்லாத்தையும் அதான் சொல்லுங்கள். அது சுவிசேஷம். ஆனால் சபைக்குள்ளாக உபதேசம் தேவை. வைராக்கியம், நேர்மை, நீதி, ஆண்டவருக்கென்று நடக்கைகள், இது உபதேசம். இது என்னை பக்குவப்படுத்துகிறது, பரலோக ராஜ்யத்திற்கு பக்குவப்படுத்துகிறது, என்னை ஒழுங்குக்குள்ளாக கொண்டு போகிறது, நீதிக்குள்ளாக கொண்டு போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரே, பரிசுத்த ஆவியானவர் தேவன் தருகிறதான வாக்கு தத்துவம். நீ இதை வாங்கிட்டினா நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ எனக்குள்ளே ஒரு உபதேசம் வரணும்னு சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே இருந்தால் என்னை உபதேசத்தில் நடத்துவார், உபதேசத்தில் நிலைத்திருக்க பண்ணுவார். அப்போ பரிசுத்த ஆவியான தேவைதானுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 21வது அதிகாரம் 7 8 வசனங்கள் வரை. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் யார் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறார்கள். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும். இது யாருங்க பயப்படுறவரு? பயப்படுறவர் யாருங்க? ஏங்க சுவிசேஷத்தை போய் வெளியில் சொல்லுங்கள், என்னை ஏதாவது கிண்டல் பண்ணிட்டா பயம் இல்லைங்க. அந்த இடத்துல சொன்னால் ஒரே ஆட்கள்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிறாங்க, அடிச்சுவிட்டா பயம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறான்னு சொல்லும்போது ஏன் அந்த பயம் நமக்கு? அப்போ நாங்கள் உபதேசம் தெரியாதுன்னா என்ன செய்கிறாங்க, நான் அதை செய்ய முடியலை இல்லைங்களா? இப்போ சொல்கிறாங்க பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும். இருங்க, அப்படியே ஓடிடாதீங்க. அவ்விசுவாசிகள் அது முதல்ல முக்கியமானது. எது அவ்விசுவாசம்? இந்த வேதத்தில் என்னென்ன போட்டிருக்குன்னு மட்டும் வாசிச்சுட்டு போகிறதில்ல. இதன்படி நடக்கிறவர்கள் விசுவாசிகள், இதன்படி நடக்காதவர்கள் அவ்விசுவாசிகள். அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும். ஆமாம், சூனியக்காரர் யாருங்க? ஜோசியம் பார்க்குறவன். நிறைய பேர் நம்மளே என்ன பண்ணுவாங்க, நாள் நல்லா இல்லைங்களே, கொஞ்ச நாள் ஆகட்டுங்க, இது என்ன கிளம்ப பார்க்குறது, நாள் பார்க்குறது, ஜோசியக்காரன்ட்ட கொண்டு போய் என்ன இல்லைங்க எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒன்று யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார், அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், சூனியக்காரன் தான் ஒன்று பாளையத்தை விட்டு வெளில விட்டு கொன்னுடுங்கிறாரு. சூனியக்காரன். இன்னைக்கு ஜோசியம் பார்க்குற எத்தனை பேருங்க கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிற கொலை செய்யப்பட கடவார்கள்னு சொல்லியிருக்கு. அதான் உபதேசம். நீ எல்லாம் தேவையில்லை எனக்கு. நீ ஏன் என் வீட்டுக்குள்ளே வர்ற? என் வீட்டுக்குள்ளே இருக்குன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் உபதேசம். வாசிங்க. பயப்படுகிறவர்களும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக அக்கினியில் கந்தகம் எரிகிற கடையில். ஆமாம், இவங்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ உபதேசத்தில் சரியில்லாதாலாம் எங்கே போயிடுவாங்க? பங்கு அடைவார்கள். அப்படியே 27ஆம் வசனத்தை வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பில்லை. ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே. அங்கே ஒரு அட்டண்டன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த அட்டண்டன்ஸில் பேர் இருந்தால் நான் உள்ளே போயிடலாம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும். இதுக்கு ஏன் நோ ரெக்கமெண்டேஷன்? அது எழுதுகிறவரே அவர் தான். அவர் நீதியாக இருக்கிறவர் இருக்குது. கிருபையெல்லாம் இங்கே இருக்கிறதோட சரி, அங்கெல்லாம் நீ கிருபை கிடையாது, நீதியாக இருக்கிறவர். அங்கே போயெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்தோனியாரே மரியாளே அதெல்லாம் ஒன்றும் கதையெல்லாம் ஆகாதுங்க. அங்கே நான் சொன்ன வார்த்தையின்படி வந்தியா உள்ளவா, உன் பேர் எழுதியிருக்கு, உள்ள வந்துரு. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதில் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்போ இந்த உபதேசத்தில் நான் நிலைத்திருக்கும் பொழுது என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வளோக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோங்க. பவுல் அப்போஸ்தலன் சாதாரண சொல்கிறாங்க, நான் நல்ல போராட்டத்தை. அப்போ ஒரு போராட்டம் கையில் இருக்கலாங்க. அதாங்க உபதேசம். உபதேசம் என்கிறது போராட்டம். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக சொல்கிறதா இல்லையாங்க? அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியாச்சு இல்லைங்க?
அப்போ அந்த நல்ல போராட்டம் உலகத்தில் நம்ம போராட்டம் மின்று இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீ பொய் சொல்ல முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது, களவு செய்ய முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, ஒருத்தனை அடிக்க முடியாது, ஒருத்தனை திட்ட முடியாது, ஒருத்தனை விரோதிக்க முடியாது. என்ன தான் பண்ணுறது? வாயை பற்றி பேசாமல் போகுது. அப்படி இருக்காமா பாருங்கள். காணிக்க பெட்டியில் கூட தன்னுடைய உபதேசத்தை வச்சுருக்கிறார். கம்யூனியன் சர்வீஸில் உபதேசத்தை வச்சுருக்கிறார். எல்லா இடங்களிலும் தன் உபதேசத்தை வைப்பதற்கான காரணம் பரலோக ராஜ்யம் பரிசுத்தமானது. ஆமென். பரலோக ராஜ்யம் பரிசுத்தமானது. பரிசுத்தம் இல்லாததற்கு ஒன்றும் அங்கே வேலை இல்லை. உபதேசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக மாறுகிறோம். அல்லேலூயா. ஆகவே இன்னும் குழந்தையாக இராமல் அந்த ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், ரிச்சிக்க போட்டுட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் இல்லைங்களா, சபைக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி. அது நான் ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடுது. நான் ஆண்டவருக்குன்னு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். பாஸ்டர் எனக்கு ஒரு ப்ரேயர் கொடுங்க பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் போய் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஓகே வாங்க, அதுக்கு நான் வழி தரேன். அதான் வளர்ச்சி. கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆளாக இல்லை, கேட்டுறவர் தான் சுவிசேஷம், சொல்கிறவரெலாம் உபதேசம். வந்துருங்க, கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதற்காக தான் 12 மணி நேரம் ஜெபம் இல்லையா? சரி, கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்துவோம். நாம் ஆண்டவருடைய வழிகளில் நாம் குழந்தையாக இருக்கிறோமா அல்லது புருஷர்களாக இருக்கிறோமா?